நீயே உலகளந்த ஓடுறாங்கடா தாத்தாவோட வீரர்கள் பொங்கலுக்கும் புரியல வாங்க கேவலமாக பேசுகிறாயா? நான் சும்மா விடுவதே இல்லை. இந்த தாண்டி அவங்க இருக்கலாம் இந்த தாண்டி நான் சொன்னா விடுவதில்லை. என்னுடைய அம்மா சத்தியே இருவரு சண்டை இருக்கு. தங்கையே மாமர கெங்கையே வீரமுடி அம்மா சத்தியே எதற்காக உங்களுக்கு சண்டை வந்தது? எதற்காக சண்டை வந்தது என்றால் இவ்வுலகிலே பொறுமையாக இருவரும் இந்த உலகிலே அம்மா சத்தி இதற்கு மேல பேசுறது குற்றாயம். உங்க ஆயத்தை பிடிக்கும் கிடையாது. இப்ப சண்டை வரக்கூடாது.
நம்மள சமாதானம் தான் மேல். நமக்கு எதற்கு ஆட்டம் வச்சிருக்காங்க? அதாவது இந்த ஊர்ல கங்கை அம்மனை புத்தகப்படுத்தி சிறப்பு சிறமாகவே தேர்தல் நடத்தி பூசப்படுத்தி தெய்வத்திற்கு பூசையால அலங்காரம் செய்து தேர்தல் விட்டு அழைக்கின்றார்கள். சரி, ஏன் இவனுக்கு அம்மா போறாம உனக்கு ஏமா கோவம்? ஏனென்றால் இந்த சமயபுரத்திலே என்னையே மக்களா போச்சா பேசி கொண்டிருந்தார். சரி, எனக்காக பொங்க மகாலட்சுமி பூஜைகள் துள்ளு மாவெல்லாம் வந்து கொண்டிருந்தது. அந்த பூஜைகள் எல்லாம் இன்று குறைந்து விட்டது. இவள் தர்மத்தை நிலைநாட்டுகிறேன், அதர்மத்தை அழிக்கிறேன். இவன் ஏன் இந்த பூமியை அனுப்புறான்? அம்மா கங்கா, என்ன சொல்றேன், அண்ணன் வார்த்தையும் மரியாதை உண்டா இல்லையா? அண்ணன் வார்த்தையும் மரியாதை உண்டா இல்லையா? நீ வரம் கேட்டா வேண்டிய வரத்தை கொடுத்தேன், வளர்த்த ஆயத்தை கொடுத்தேன், அதை வச்சு எல்லா தேவர்களையும் அடிமை செய்து கொண்டிருக்கின்றான். உன்னை மெச்சுகிறேன். இனிமேல் அந்த வேலை வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு இந்த எப்படி இருந்த பிரகாரம், அதாவது இந்த சேவா கிராமத்திலே எப்படி திருவிழாப்படுறாங்களோ பொங்கல் பூசி திருவிழா நடத்தி 8 நாள் வருஷம் நடத்தி உன்னை சிறப்பாகவே அள்ளுமா துளுமா அடிச்சு படிச்சு வருவாங்க. பயப்படாத. உனக்கு என்ன வேற அது போதும் இல்ல? ஆனால் அண்ணா, அப்புறம் என்ன உனக்கு? அண்ணா, யாது ஒரு குறையும் கிடையாது. சரி, சேப்பாவுக்கு கிராமத்திலே சுகசேகமாகத்தானே சரி மக்கள் வாழ வேண்டும். சுபசம் அப்படியா? உனக்கு போதும் இல்ல? அப்படியே ஒரு சரி. அம்மா, நீ எப்போது உனக்கு வந்து இருக்கின்றதோ வந்து உனக்கு அதாவது கூடு வருடம் அதாவது உனக்கு எப்போது கூலி கிடைத்து உனக்கு கூலி போய் தருவாங்க, உனக்கு திரும்ப தருவாங்க. அவசரப்படாத, கோவப்பட, அவளுக்கு வருது வந்து சேரும். சொல்லு. கங்கையும் இந்த மாரியும் சண்டை பிடித்து தோற்றம் என்று இருக்க கூடாது. ஆமா, அதுக்கு சமாதானம் பண்ணி விடு. யாரும் சொல்ல வேண்டாம். நீ யாரு? சக்தி. ஆமா, நீ எங்க ஈஸ்வரன் என்ன பண்ணி? ஈஸ்வரனுக்கு மனைவி இடபாத்து சரிபாம. இவங்க என்ன உனக்கு? சடாபார கங்கை. நான் ஈஸ்வரனுடைய சடாபாரத்தில் இருக்கக்கூடிய சடங்கை. இதுவே எனக்கு தங்கை தான், ஈஸ்வரனுக்கு மனைவி தான். யாருக்கு பாகப்படலாம் அப்படிக்கு ஒரு என்னென்ன நிச்சயம் நடந்து கொண்டிருந்தோ அத்தனை பூஜை வரும். உனக்கு பழி உண்டு. ஆடு பண்டு போய் உனக்கு கிடைக்கும். உனக்கு அதாவது அல்லவா துளுவா மட்டும் தான் கிடைக்கும். அதனால் இதை ஏற்றுக்கொண்டு ஊரை கட்டி காப்பாற்றி பெருமையாக இருக்கலாமே. அது மட்டும் முடியாது. நான் நினைத்து தங்க விட்டு செல்லக்கூடாது. அதனால் அதோ இருக்கின்றாலே அந்த கங்கை சொரமாகவும் நான் கஞ்சி மாறியாகவும் பொற்பம் முத்து கொடுக்க வேண்டும். அவருக்கு வேலை அதாவது மக்கள் அதாவது உங்களுக்கு வேண்டிய பொன்முறை கொடுத்து சின்ன மக்களை நீங்க சின்னப்படுத்துறீங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்கம்மா? அதாவது யாரு உங்களை பணிந்தவரோ அவங்களுக்கு பணிவாதீங்கள். உங்களை கோவமா எதிர்த்தாரா சுரமாக கொடு, நீ மக்கள் சுரத்தை கொடு. நீ வந்து கங்கை சென்று சுரத்தை கொடுக்க வேண்டும். அப்படியா? மீண்டும் நான் அம்மை வாப்பேன். அதுவும் உங்கள் மேல் யாராவது தகாத பேசினாலும் தவிர மற்ற எந்த பலனும் செய்யக்கூடாது. பூமி மக்கள் பாவ மக்கள் எல்லாம் உங்களே பண்ணிட்டாங்க. அப்படி செய்யாதீங்க. மனதை கூடுபடுத்தணும். பொறுமையா இருங்க.